சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் கூடிய இனியா, இப்ப ரீசென்ட்டா அவங்கள பத்தி வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும், அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்ததால தான் இனியாவுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி பரவக்கூடிய கருத்துக்களுக்கும் சரிகமபா மேடையிலேயே பதில் குடுத்திருக்காங்க. சரிகமபா சீனியர் சீசன் 5ல நடந்து முடிஞ்ச பஞ்சபூதம் ரவுண்ட்ல இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா ஆங்கர் அர்ச்சனா இனியாவ ஸ்டேஜ்ல நிக்க வச்சு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா இனியா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இனியாவோட திறமை தான். நடிகையோட மகள் நடிகையா தான் வரணும் அப்படின்னு இல்லாம, தன்னோட சொந்த முயற்சி மூலியமா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா, சோசியல் மீடியா முழுக்க இனியாவ பத்தி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் பரவுது. காரணம், இனியாவோட அம்மா ஒரு நடிகை. அவங்க அப்பா ராஜகுமாரன் ஒரு பெரிய இயக்குனர். அதனால தான் இனியாவுக்கு சரிகமபால ஒரு தனி இடம் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இல்லன்னா இனியா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுங்கிற மாரி பல விமர்சனம் பரவுதுங்கிற மாரியும். ஆனா, தேவயானி ராஜகுமாரன் பொண்ணு இனியா அப்படிங்கிறத தாண்டி, இனியாவோட அப்பா, அம்மா தான் தேவயானி ராஜகுமாரன் அப்படிங்கிற பேர இனியா வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆங்கர் அர்ச்சனா அவங்க ஸ்டேஜ்ல பல விஷயம் சொன்னாங்க. அந்த நேரத்துல இனியா பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸோட பர்மிஷனோட இனியா சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆங்கர் அவங்க சொன்னது உண்மைதான். எனக்கு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துச்சு. கடந்த ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி என்னை பத்தி பல விமர்சனங்கள் பதிவு பண்ணாங்க. அம்மா, அப்பா இவங்க 2 பேரால தான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்களால தான் நான் வெளில தெரிய ஆரம்பிச்சங்க மாதிரி சொன்னாங்க. ஆனா அதை பத்தி நான் எதையுமே கேர் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப உடஞ்சு போய் வீட்ல பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டேன். இனிமே சரிகமபாவுக்கு வரவே கூடாது. எப்படியாவது ஹெல்மெட் ஆகி வெளில வந்துடும் ஒரு நோக்கத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா என்னை உட்கார வச்சு பயங்கரமா அட்வைஸ் பண்ணாங்க. நீ நல்லா பாடுற, உனக்கு நிறைய திறமை இருக்கு. சோசியல் மீடியால ஒரு பாப்புலரான பீப்புளா ஆனதுக்கு அப்புறமா நம்மளை பத்தி விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களை விட உனக்கு ரொம்ப திறமை கம்மியா இருந்தாலும் நீ உன்னோட திறமை மூலியமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. அது ஞாபகத்துல வச்சுக்கோங்கிற மாதிரி அம்மா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனேன். நான் அதுல மீண்டு வந்தேன். இப்ப என்னை பத்தி வரக்கூடிய எந்த விதமான விமர்சனங்களையும் நான் காது கொடுத்து கேட்கறது இல்ல. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே சரிகமபா ஷோல மட்டும்தான் இருக்கு. இந்த ஷோ முடிஞ்சாலும் நான் பாடுறதை நிப்பாட்ட மாட்டேன். அடுத்தடுத்த மேடைகள் நான் போயிட்டே இருப்பேங்கிற மாதிரியும் சரிகமபா மேடையில இனியா தன்னை பற்றி பரவக்கூடிய வதந்திகளுக்கும் கருத்துக்களுக்கும் அதை விட தன்னை பத்தி பரவக்கூடிய மோசமான விமர்சனங்களுக்கும் அவங்க பதில் கொடுத்திருக்காங்களாம். சொல்ல போனா இனியாவோட இந்த ஒரு கருத்துக்கு அப்புறமா இது வரைக்கும் இனியாவுக்கு கிடைச்சிருந்த ஆதரவு இப்ப பன்மடங்கு பெருகி இருக்குதான். சபேசன், சுஷாந்திகா, பவித்ரா, செந்தமிழன் இவங்களெல்லாம் விட இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பரவுனாலும் இனியா ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்க. அவங்க ஒன்றும் சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல. இத்தனை வாரங்கள் எலிமினேஷனை கடந்து டேஞ்சர் ஜோன்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க பாடாம சும்மா ஒன்றும் இந்த விஷயம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஒரு வாரமும் ஜட்ஜஸ் கிட்டையும் வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் கிட்டையும் ஏதோ ஒரு திறமையை காமிச்சு தான் அவங்க அட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை சாதாரணமா நம்ம சொல்லிட முடியாது. தேவயானிக்காகவும் ராஜகுமார் அவங்களுக்காகவும் தான் இனியாவுக்கு இந்த பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பா தொடர்ந்து இனியா பாடிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மேடை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சரிகமபா மேடை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இனியாவுக்கு ஆதரவான கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிருக்குதான். இது மூலயமா இனியா இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா விதமான விமர்சனங்களையும் தாண்டி ஃபினாலே வரைக்கும் அடியெடுத்து வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.